ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோராபி ட்ராமாஸ். அடுத்து நம்ம இன்றைக்கி டிடே ட்ராமாவோட எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். எல்லாரும் இந்த ரெஸ்கியூ டீமில் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்து ஃபுல்லாக அது கான்க்ரீட் குவியலாக இருக்குது. அந்த இடம் வந்து அது மேலே ஒரு ஏறி நின்று கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் எடுத்து விட்ருக்காரு. அப்பான்னு பார்த்தா அது ஃபுல்லாக நிறைய இருக்கிறதுனால ஃபுல்லாக ஷேக் ஆகிடுது. ஷேக் ஆகிட்டோடனே அங்கேருந்து ஃபுல்லாக புகையெல்லாம் வந்துடுது. அந்த பில்டிங் கான்க்ரீட்லேருந்து ஃபுல்லாக புகையெல்லாம் வருது. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனும் அவங்க அப்பாவும் மாட்டிகிட்டு இருக்காங்களே, ஸ்விம்மிங் பூல் போனாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க எபிசோடில். அப்போ போனாங்க. அப்போ போனவங்க இப்போ தான் அவங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து கேட்குறாரு. சரி ஓகே, எல்லோரும் கேர்ஃபுல்லாக வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் மூழ்கிட்டாரு. இந்த சத்தம் கேட்டு இவர் மூழ்கிட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறது, ஜீவன் இன்னும் முழிக்கிறாரு. கூப்பிட்றாரு, ஜீவன் ஜீவன் சொல்லிட்டு கூப்பிட்டே இருக்காரு. ஆனால் அவன் வந்து மயங்கிட்டான். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நேரமாக தாக்கு பிடிச்சிருந்தான். இப்போ வந்து அவனால் முடியல, அவன் வந்து மயங்கிட்டான். அப்பா வந்து கீழே இருந்து மேலே சத்தம் கேட்டு இங்கே பாருங்கள், காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே மேலே என்ன பண்ணுறாங்க, ரெஸ்கியூ மெம்பர்ஸ்லாம் இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, இங்கே யாரும் ஆளுவாக இருக்க மாட்டாங்க, ஸோ இங்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இங்கே ஆள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜீவனோட அப்பா வந்து கூப்பிட்றாரு. ஆனால் அவங்க கீழேருந்து கூப்பிட்றதுனால அவங்களுக்கு கேட்கல. ஸோ என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து போகிறாங்க. பேக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் செக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. செக் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் லியேசன் வந்து கேட்குறாங்க, ஆள் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கேப்டன் சொல்கிறாரு, சரி நாங்கள் இங்கேருந்து பேக் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே நான் வரேன், ஆனால் அந்த டென்ட் இருக்குது, நாங்கள் போட்ட டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே அது பரவாயில்ல, அது வந்து கிளியர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசம் கூப்பிட்டு அந்த டென்ட்டை வந்து கிளியர் பண்ண சொல்கிறாரு. அவன் பார்த்துட்டு மறைச்சிட்டே போகிறான். அப்புறம் அடுத்த லொக்கேஷனுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, இங்கேருந்து பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே போய்ட்டு அடுத்த இடத்துக்கு போய்ட்டு அவங்க கிளியர் பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஊசாங் வந்து சொல்கிறான், இல்லை இன்னும் நம்ம இங்கேருந்து போகக்கூடாது, இன்னும் நம்ம இருந்து கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் பக்கத்தில் வந்து சப்ஸ்டேஷனில் வந்து ஃபயர் ஆகிடுச்சு, அங்கே வந்து ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபயர் அணைக்கணும்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக எங்கள் பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் தான் இருக்காங்க இல்லையா, இப்போது அது எந்த இடம்னு தெரியும். ஸோ அங்கே வந்து பைப் போட்டு தண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு அந்த லைட்டு போடுறாங்க. லைட்டு போட்டோடனே இவர் மூழ்கிக்கிறாரு. தெரியுது அவங்களுக்கு மேலேருந்து ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பைப் போட்டு தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பைப் போடுறாங்க. அப்போ தான் இவர் இங்கேருந்து கூப்பிட்றாரு, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆள் இருக்குது, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டுருக்காரு. கீழே இருந்து சத்தம் கேட்டோன்னே அவங்க பார்க்குறாங்க. உங்களுக்கு சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. 2 ரெஸ்கியூ டீம் மெம்பர்ஸ் பேசிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஆள் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்க ஆள்லாம் கூப்பிட்றாங்க. அப்புறம் எங்கள் மெடிக்கல் டீம் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கேப்டன் ஜோய் வந்து கூப்பிட்றாரு. இல்லை இங்கே வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு ஆள் வந்து உள்ளேருந்து எடுத்திருக்காங்க, அவர் எப்படி இருக்கான்னு வந்து செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதுவெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட எமர்ஜென்சி கிட்ட எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த குவியலாக இருக்கிற கான்ட்ராக்ட் அது மேலே ஏறி போகிறாங்க. பாவஜினா அந்த இதில் அப்புறம் லியேசன் 3 பேரும் போகிறாங்க. போயிட்டு அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து கேப்டன் சோய் சொல்கிறாரு, பெரியவர் இருக்கார், அவர் கண்ணு முடிச்சிட்டாரு. அப்புறம் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இன்னும் அன்கான்ஷியஸாக இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. சரி நான் போய் கீழே போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லியேசன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கீழே வந்து ஜீவனோட அப்பா வந்து கூப்பிட்றாரு, சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை காட்டுறாரு. என் குழந்தை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. கை காட்டுறது எப்படி இருக்குன்னா, இவருக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த ஹங்காமினா ஹாஸ்பிட்டல் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது அந்த ஒரு 2 தாத்தா இருந்தாங்களே, அதில் ஒரு தாத்தா வந்து கை காமிச்சார்ல, என்ன சேவ் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த மாதிரி இவருக்கு வந்து தோணுது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், இவருக்கு வந்து முன்னாடி யாராவது சேவ் பண்ண முடியலன்னா இவர் வந்து மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அந்த இமேஜ் இங்கே வந்தோடனே அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாரு. உடனே டக்குன்னு அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டோடனே ஓரா மூச்சு வாங்க எல்லாரும் பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன்னா ஒரு டாக்டர் வந்து இப்படி மூச்சு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பாக்ஜினா கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த 2 பேரும் வந்து அப்படியே எடுக்கக்கூடாது, நான் உள்ளே போகிறேன், உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியேசங் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த கில்லும் லியேசங்கும் 2 பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. இவருக்கு வந்து பயங்கரமாக கை ஷேக் ஆகுது. அது வந்து எதுவும் பண்ண முடியல, கை வந்து ரொம்ப ஷேக் ஆகுது. அப்புறம் அந்த ஹீல் தான் ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான், சேர்மேனுக்கு கொடுக்குறான். அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என் பையனை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவனுக்கு வந்து மசில் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது கால் ஒர்க் ஆகுது இல்லையா, அதை வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஹீல் சொல்கிறான், உங்கள் பையனா வந்து இன்னொரு டாக்டர் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஹீல் வந்து சேர்மேனுக்கு வந்து மருந்து மாட்டிட்டு சலைன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வரான். இங்கே வந்து லியேசன் கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வந்து கொடுக்குறான் ஜீவனுக்கு பார்க்கறதுக்காக. அவர் வந்து கை வந்து
நடுங்கிட்டு இருக்கு, எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்கு, எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அந்தேகில் கேட்குறான். இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அவனோட வைட்டல்ஸ் செக் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அவனை வைட்டல்ஸ் செக் பண்ணால் பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மசில் டிசீஸ் இருக்குது, அவங்க அப்பா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்தேகில் சொல்கிறான். அது அப்படின்னா அவனுக்கு க்ரஷ் சிண்ட்ரோம் இருக்கும், இப்போதைக்கு அவனுக்கு எதுவும் பண்ண வேணாம், அவனுக்கு வந்து நீ மருந்து மட்டும் கொடு, சலைன் மட்டும் கொடுக்க சொல்கிறாரு. சலைன் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் அவனை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி அப்புறம் அவரோட வைட்டல்ஸ் எப்படி இருக்குது, சேர்மனோட வைட்டல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு லியேசங். அதுக்கு அந்தேகில் சொல்கிறான் அவருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, அவர் ஓகே தான், டீஹைட்ரேஷன் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போய் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியேசங் போய் சேர்மனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவன் கேட்குறான், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன் இப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை பரவாயில்ல, நான் அது தாங்கி தான் ஆகணும், நான் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் சொல்லிட்டு அவர் எழுந்து போகிறாரு. அவர் எழுந்து பக்கத்தை பார்த்துட்டு இருக்கான். இவர் ஏன் எப்படி இருக்காரு, பேசாமல் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, டே நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இவர் போய் சேர்மன் பக்கத்தில் உட்கார்றாரு. அவர் கரெக்டாக பார்த்து கேட்குறாரு, நீங்கள் மேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்ன உங்களுக்கு தெரியலையா, நான் தான் டயபிட்டிஸ் பேஷண்ட்டு, லாஸ்ட் டைம் நான் காப்பாற்றிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் எபிசோடில் முன்னாடியே வந்திருக்கும், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன், இவர் தான் அப்போ சேர்மன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருப்பேன். அவர் வந்து டயபிட்டிஸ் வந்துருச்சு, அப்போ இவன் தான் வந்து சேவ் பண்ணார் அவர். அப்புறம் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசியிருப்பாங்க. ஸோ அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால அவர் சொல்கிறாரு, ஓ ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லியேசங் சொல்கிறான். அதுக்கு சேர்மன் சொல்கிறாரு, சரி ஓகே ஃபஸ்ட்டு என் பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவனை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது, இல்லை இப்போதைக்கு அவனை வெளில எடுக்க முடியாது இங்கேருந்து, ஃபஸ்ட்டு அவனுக்கு அவனுக்கு கொடுக்குற சலைன்லாம் முடியட்டும், மருந்தெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா அவனுக்கு இங்கேருந்து எடுக்கலாம், ஏன்னா அவனுக்கு வந்து க்ரஷ் சிண்ட்ரோம் இருக்கும், அதனால அவனை இப்போதைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ இவர் ஒத்துக்க மாட்டார். இல்லை அவனை ஃபஸ்ட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை இப்போ அவனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் அந்தேகிட்ட சொல்கிறார், நீங்கள் 2 பேரையும் பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் நேரம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. இவர் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கார், பையனை காப்பாற்றுங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, லியேசங் வந்து அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு தான் கையில் நடுங்குது, ஸோ எதுவும் பண்ண முடியல. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறாரு. இப்போ அந்தேகில் மட்டும் தனியாக பார்த்துட்ருக்கான். இவர் என்ன பண்ணுறாரு, வெளியே எழுந்து வராரு, மேலே வராரு. வந்து வரும்போது பார்த்தா தடுமாறி வராரு. எல்லோரும் பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. சரி என்னாச்சு, இப்போ அவங்கள எடுத்துடலாமா, வெளில எடுக்கலாம்னு சொல்லும்போது, இல்லை இப்போ அவங்கள எடுக்கக்கூடாது, அவங்க அப்பா ஓகே தான், ஆனால் அந்த பையன் ஓகே இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க இருக்கட்டும், அங்கேயே மருந்தெல்லாம் முடியட்டும், க்ரஷ் சிண்ட்ரோம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மசில் டிசீஸ் இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போகும்போது பார்த்திங்கன்னா அவர் ஒழுங்காக போகல, அந்த நடுங்குது, பாடி ஃபுல்லாக நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. ஸோ தடு மாதிரி நடந்து போயிட்டுருக்காரு. கீழே விழுற மாதிரி போகிறாரு. என்ன ஆச்சு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கேருந்து கூப்பிட்டுருக்காங்க. இவரே எப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஜினா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கேப்டன் சோய், ஊசங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இவருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடுங்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, கடகடன்னு ஓடி வராரு. ஓடி வந்து அந்த டென்ட் போட்டிருக்காங்க இல்லையா, டென்ட் போட்டிருக்காங்க. அங்கே வந்து யூன் சோக்டாஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து மருந்து கேட்குறாங்க. என்ன மருந்து, அந்த மருந்து இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஆம்பர் பேக் எடுத்து மூக்கில் வச்சுக்கிறாரு. மூக்கில் வச்சுட்டு நல்லா மூச்சு எடுத்து விட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அங்கே வந்து பாக்ஜினாவும் யூன் சோக்னாஸும் பார்க்குறாங்க. யூன் சோக்னாஸ் கேட்குறாங்க, இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க, இவர் ஏன் இப்படி இருக்காரு, இந்த மாதிரி இவர் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் பாக்ஜினா சொல்கிறாங்க, இது வந்து போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு நினைக்கிறேன், PTSD நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கே அது வந்து நிறைய மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் PTSD. இவர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, பழஞ்சு பில்டிங் மாதிரி இருக்குது, அந்த பில்டிங்கில் வந்து தனியாக வந்து உட்காந்துரு ஆம்பர் பேக்கை வச்சுட்டு மூக்கு முடிச்சுட்டு மூச்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு அங்கேயே. அப்போ தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேன் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு குரல் கேட்குது, இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. அங்கே 2 பேர் போராடிட்டு இருக்காங்க, இங்கே வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜான்டால்மி தான். அவங்க இருக்கிற மாதிரியே அவருக்கு தெரியுது. சரின்னு சொல்லிட்டு ஒன்று கால் எப்போ எட்டி உதைப்பாங்களா அதே மாதிரி எட்டி ஒன்று உதைக்கிறாங்க. எட்டி உதைச்சோடனே பார்க்குறாரு, ஒருவேளை உண்மையிலே அவன் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போன்னு பார்த்தா அவங்க நின்றுருக்க மாதிரியே தெரியுது. அப்புறம் அங்கே வந்து ஒரு லைட் இருக்குது, லைட் வந்து ஸ்பார்க் அடிக்குதா, ஸ்பார்க் அடிச்சுட்டு பார்த்தா திரும்ப பார்த்தா அவங்க இல்லை, அதாவது அவங்க வந்த மாதிரி தெரிஞ்சே தவிர அங்கே வரல. அதுதான் அங்கே பிரம்ம தான், ஏன்னா அவங்க தான் புதுசாக போயிட்டாங்களா, அங்கே எப்படி வருவாங்க. அப்புறம் யோசிக்கிறாரு, கரெக்ட் தான், அங்கே 2 பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க, நான் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன், 2 பேர் அங்கே போய் சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்புறம் அங்கே வந்து எழுந்து போயிடுறாரு. போயிட்டோடனே அங்கே அந்த இடத்துக்கு போயிடுறாரு, ரெஸ்கியூ பண்ண இடத்துக்கு. அங்கே வந்து அந்த வந்து வெளியே உட்காந்துட்டுருக்கான். சொல்கிறான், அந்த பேஷண்ட் வந்து கான்ஷியஸ் ஆகிட்டான், சின்ன பையன் வந்து கான்ஷியஸ் ஆகிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி ஓகே நான் உள்ளே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியேசங் சொல்கிறாரு. சரி இன்னும் அவர் போகிறாரு. உடனே பார்க்கலாம், நல்ல வேலைப்பா, நல்ல சரியாக வந்துட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளே சிரிக்கிறான். சரி ஓகே பரவாயில்ல, நல்லா இட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவன் மேலே ஏறி போகிறாரு. அப்போ தான் ஊசங் பார்க்குறான். ஊசங் பார்த்துட்டு அவனே கை கொடுக்குறான், மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் அவன் அண்ணா இல்லையா, ஸோ அவர் வந்து ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவன் கை கொடுத்து கூப்பிட்றான், ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஊசங்கோட கை பிடிச்சிட்டு மேலே ஏறி வராரு. அப்புறம் ஒரு மேலே ஏறி வந்துட்டு கீழே உள்ளே இறங்கி வராரு. உள்ளே வந்துட்டு அவன் கான்ஷியஸ் ஆகிட்டான். அவரை போய் பார்க்குறாரு.
ஜீவனை போய் பார்க்குறாரு. சொல்கிறான், பரவாயில்ல நீ இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சிருக்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஓ நீங்கள் தான் அந்த டாக்டரில் ஜோசியம் சொல்கிற டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜோசியம் சொல்கிற டாக்டரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த இது காட்டுறாங்க, ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து வீல் சேரில் போயிட்டுருக்கான் ஜீவன். ஆப்போசிட்டில் வந்து லேசன் போயிட்டுருக்கார். இவனா தனியாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு. சின்ன பையா உன்னை பார்த்தா வழி தெரியாமல் போன மாதிரி தெரியலையே, உனக்கு நல்லா வழி தெரியும் போல இருக்குது, இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் வழி தெரியாமல் போகல, நான் வந்து ஒரு இடத்துக்கு தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் வந்து ஆர்கன் டொனேஷன் ஏரியா எங்கே இருக்குது அதை தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனது ஆர்கன் டொனேஷனா, நீயே ஆர்கன் டொனேஷன் ஏரியாவை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு வந்து மசல் டிசீஸ் இருக்குது, நான் வந்து ரொம்ப நாள் வாழ மாட்டேன், அதனால என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஸோ அதனால் என் கண்ணை மட்டும் டொனேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் கண்ணு டொனேட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னை திட்டுறாங்க. ஸோ அதனால் நானே வந்து அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதனால தான் ஆர்கன் டொனேஷன் ஏரியா வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்கு லியேசன் சொல்கிறாரு, உன்னை திட்டுறதுல தப்பே இல்லை, நீயே அதெல்லாம் தேடிட்டுருக்க, அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து நம்ம எப்போ இறக்குறோமோ அப்போ தான் பண்ணணும், உன்னை யார் இப்போ பண்ண சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லியேசன் சொல்கிறாரு. அப்புறம் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு. இந்த ஜோசியம் சொல்கிற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறாரு. இது நான் யோசித்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ ரொம்ப நாள் வாழ போகிற, நல்லா வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் நான் கரெக்டாக சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி சொல்லிட்டு இருக்காரு. அவன் சொல்கிறான், நீங்கள் ஜோசியம் சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். லேசன் சொல்கிறாரு, பாரு நீ எவ்வளோ பிரைட்டாக இருக்க, நீ ரொம்ப நாள் வாழ்வ, நீ ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப கரண்ட்டுக்கு வரலாம். அவர் சொல்லிட்டுருக்காரு, ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். லேசன் சொல்கிறாரு, பற்றி என்ன சொன்னது பற்றி எவ்வளோ கரெக்டாக ஆகிடுச்சு, நீ என்ன இவ்வளோ பெரிய வைக்க சர்வை பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ தாங்கிட்டே இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லேசன் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆனால் எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் சொல்லிட்டு இருக்கான். இது நான் இறக்கிறதுக்கான டைம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது எங்கள் அப்பா கிட்டேருந்து சொல்லாதீங்க, இது சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அவர் கையெல்லாம் பயங்கரமாக நடுங்குது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப நாள் வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு லியேசன் சொல்கிறாரு. அதுக்கு அவன் கேட்குறான், நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களா, ஏன் உங்கள் கை இவ்வளோ நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் கேட்குறான். இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு இவன் சொல்கிறான், நான் அவன் கையை பிடிக்கணும்னு கை பிடிச்சிட்டு இருக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் மூவ் பண்ண முடியல, நீங்கள் என் கையை பிடிச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவனோட கையை எடுத்து பிடிச்சிக்கிறாரு. எல்லாம் ஓகே ஆகிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் மேலேருந்து இவங்க கூப்பிட்றாங்க, பாக்ஜினா கூப்பிட்றாங்க. அந்த கிட்ட ஷிஃப்ட் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் மேலே வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஜினா கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் நானே இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லியேசன் சொல்கிறாரு. அப்புறம் ஜீவன் சொல்கிறேன், எங்கள் அப்பாவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். இல்லைடா அவங்க ரெண்டு பேரையும் சேவ் பண்ணுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாது, அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாரு. இந்த கேம்பில் வந்து யூன்சோல் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஒரு பையன் வந்து வாய் பேச முடியாமல் வந்திருக்கான். அவன் வந்து பேச முடியாமல் வந்து யூன்சோலே பார்த்துட்ருக்கான். என்ன ஆச்சு, இவன் எப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இவன் எப்போ பேசாமல் முடியாமல் ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன டீட்டெயில்ஸு கேட்டுட்ருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், யூன்சோல் கிட்ட போயிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். ஏன் இழுக்கிறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூட்டு போகிறான். வெளில கூட்டு போயிட்டு அந்த அவங்க போஸ்டர் ஒட்டினாங்களா, டோங்கோட ஃபோட்டோ போட்டு அதை ஒட்டி வச்சுருந்தாங்களே, அந்த ஒட்டின போஸ்டரே காமிச்சிட்ருக்கான். ஆமாம் இது நான் தான் ஒட்டினேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு இந்த பையனை பார்த்தியா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், தலையாட்டுறான். அப்புறம் அவங்க அம்மாகிட்ட கேட்குறான், இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து ஜீவனோட அப்பா வந்து வெளியே எடுத்துடுறாங்க. வெளியே எடுத்துகிட்டு அவர் வந்து டென்ட்டை கூட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு வெளில வந்து வைக்கிறாங்க. முன்னாடியே லியேசனும் வராரு. வந்துட்டு வந்து அவர் ஒரு ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றுறாங்க. மாற்றிட்டோடனே அப்போ தான் பாக்ஜினா பார்த்துக்குறாங்க. அது வந்து அவங்களோட அங்கிள்னு கூப்பிட்றாங்க. அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆண்டி உங்களை எங்கெங்கேயோ தேடிட்டுருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் அப்போ உள்ளே இருக்கிறது யார், ஜீவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் உள்ளே இருக்கிறது ஜீவன் தான், டாக்டர் லியேசன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆம்புலன்ஸ் வந்துட்டு உடனே உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜீவனும் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு இருக்கும்போது அவனை வந்து நல்லா கட்டி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த எர்த்குவேக்கோட செகண்ட் வேவ் ஆஃப்டர் ஷாக் சொல்லுவாங்க. அது திரும்பவும் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது. அது திரும்பவும் வருது. வந்தோடனே ஒரு ஷேக் ஆகுது, டக்குன்னு எல்லாம் இதுவாகிடுது. அப்புறம் அதை நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்பவும் பயங்கரமாக ஷேக் ஆகுது. அது ஓவராக ஷேக் ஆகிறதுனால இவனை மேலே தூக்கும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே ரெண்டு பேர் பிடிச்சிட்ருக்காங்க, கீழே ஒருத்தர் பிடிச்சிட்ருக்காரு. அது சுத்தமாக முடியல, பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு. கரெக்டாக அவனை தூக்கும்போது நல்லா ஷேக் ஆகிடுச்சு. ஸோ ஷேக் ஆகும்போது பிடிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அது முடியல, அதை கயிறை வெட்டுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவரை பிடிச்சிட்ருக்கணும், ஸ்ட்ரெச்சரில் பிடிச்சிட்ருக்காங்க இவரை. அப்புறம் கேப்டனே மேலே ஏறி போகிறாரு. மேலே ஏறி போயிட்டு அந்த ஒயரை இழுத்து பிடிச்சி நிப்பாட்டுறாரு. பிடி விடாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. ஆனால் இவங்களுக்கு பேலன்ஸே இல்லை, பயங்கரமாக
ஆடிட்டே இருக்குது. என்ன பண்ணுது, ஷேக் ஆகும்போது கீழே ஒருத்தர் பிடிச்சிட்ருக்காரு, கீழே ஒருத்தர் தான் பிடிச்சிருக்காரு. ஸோ விட்டுடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. கீழே ஒருத்தர் விழுந்துடுறாரு, ஜீவனும் கீழே விட்டுறாங்க. ஸோ அது வந்து பயங்கரமாக ஷேக் ஆகிடுது. அந்த இடமே ஃபுல்லாக புகையெல்லாம் முடிஞ்ச அப்புறமா அப்புறம் கிளியர் ஆன அப்புறம் தான் எல்லோரும் வராங்க. அப்புறம் ஃபுல்லாக அந்த ஷேக் முடிஞ்சு அந்த புகையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போன அப்புறம் ஜீவனை வெளியே எடுத்துடுறாங்க. வெளியே எடுத்துகிட்டு நேராக அந்த டென்ட்டு கொண்டு போகிறாங்க. டென்ட்டு கொண்டு போயிட்டு பார்த்தா அடுத்த ப்ராப்ளம் வந்துடுச்சு. என்னாச்சுன்னா, அவனுக்கு வந்து அந்த ஷேக் ஆனதில் அவனை விட்டுறாங்க இல்லையா, விட்டதுனால அவனோட நெக்கில் வந்து கிளாஸ் பீஸ் போய் ஒன்று வந்து நின்றுடுச்சு நடுவில். அதை பார்க்குறாரு. அப்படின்னா கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு பிளட் வெசல் வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து அதை சரி பண்ணணும். ஆனால் இப்போ கை வந்து நடுங்குது. இப்போ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமாக நடுங்குது. இவரால் எதுவுமே பண்ண முடியல. அங்கே நர்ஸ் தான் இருக்காங்க, அந்த இன்டர்ன் தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்கா, பாக்ஜினை கேட்குறாங்க. அப்புறம் அந்தைகள் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இவனுக்கு வந்து இன்டர்னல் ப்ளீடிங் வந்து ஸ்டொமக்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஆல்ரெடி இந்த கொரோட்டிட் ஆர்ட்ரி நெக்கில் வந்து அந்த ஆர்ட்ரி இருக்கும், அது வந்து ஆல்ரெடி ப்ரோக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்னல் ப்ளீடிங்கும் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவனை ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்பணும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவனோட பிளட் ப்ரெஷர் வந்து 60 தான் இருக்குது. அப்போ பாக்ஜினா சொல்கிறாங்க, இதே மாதிரி இவனை ஹாஸ்பிட்டல் அனுப்ப முடியாது, இப்படி அனுப்பினா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி இறந்துருவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவர் இந்த மாதிரி ஓவராக பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறாங்க. ஃபஸ்ட்டு ஹியூன் சோக்னர் சொல்கிறாங்க, டாக்டர் எப்படி பண்ணுறீங்க, தெளிவாகுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவன் சொல்கிறான், லேசன் சொல்கிறான், இவன் இப்படியே பண்ணால் 10 நிமிஷம் கூட தாங்க மாட்டான், ஃபஸ்ட்டு அந்த பிளட் வெசலை கண்டுபிடிச்சி அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது பாக்ஜினா சொல்கிறாங்க, சரி ஓகே என்னை கைட் பண்ண, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீ பண்ணக்கூடாது, ஏன்னா நீ நர்ஸை நீ பண்ணக்கூடாது, அவங்க நைஃப் எடுத்து எதுவும் பண்ணக்கூடாது, அவன் வந்து பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். நீ பண்ணுற நிலைமையில இல்லை, அதனால நானும் அந்த ஹீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாக்ஜினா சொல்கிறாங்க. அந்த ஹீல் சொல்கிறான், நான் எப்படி பண்ணுறது, என்னையே சொல்கிறீங்க, பேசாமல் நம்ம ஆம்புலன்ஸில் அனுப்பி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இல்லை அவன் போகிற வழியில் அவன் இறந்துருவான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஜினா சொல்கிறாங்க. டாக்டர் லீ முதல்ல தெளிவாக அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் கைட் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உன்னால் பண்ண முடியலன்னா அப்படி இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஜினா சொல்கிறாங்க. அவர் எதாவது ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அப்போ கூட ஒன்றும் முடியல, அவரால் இது பண்ண முடியல. சரி ஓகே டாக்டர் அந்த இது வந்து ஸ்டெரைல் பண்ண சொல்கிறார், அந்த ப்ரோக்கன் கிளாஸ் போட்டுருக்கலையா அதை இடத்த வந்து க்ளீன் பண்ண சொல்கிறார். சரி என்ன விளாட்றீங்களா, நான் எப்படி பண்ணுறது, நான் வெறும் இன்ட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே நீ பண்ண நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து மருந்து ஊற்றுறாங்க. மருந்து ஊற்றினவங்க ஹியூமன் சர்க்னர்ஸ் வந்து மருந்து வாங்குறாங்க. இல்லை நீங்கள் பண்ணக்கூடாது, இல்லை நீங்கள் பண்ணால் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, இது டாக்டர் தான் பண்ணணும், அதனால் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. லீசங்கும் பிடிச்சி நிறுத்தலாம். இல்லை நீ பண்ணாத, நீ பண்ணக்கூடாது, உனக்கு தான் பிரச்சனை ஆகும், ஏன்னா அவங்க லைசன்ஸே போயிடலாம், நர்ஸ் லைசன்ஸே, அதனால் அப்போ நீயாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவனும் பண்ண மாட்டான். உடனே அவங்க திருப்பி கத்தி எடுத்து பண்ண போகிறாங்க. பிடிச்சி நிறுத்துறாரு. நான் தான் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. இல்லை நீ பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு இது கீழே போடு. 2 பேரும் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்களா. அப்போ தான் ஒரு குரல் கேட்குது, 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்கலுமே திரும்ப வந்துட்டாங்க. ஒரு பேஷண்ட் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கா, நீங்கள் 2 பேரும் என்ன சண்டை போட்டிருக்கீங்க, சீக்கிரமாக எதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. யூன் சோக்னர் சொல்கிறாங்க, டாக்டர் லீசங் வந்து ப்ரொசீஜர் பண்ணுற நிலைமையில இல்லை, அதனால் அந்திகள் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அந்திகள் இங்கே இருந்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி எனக்கு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கல்மி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கரோட்டிட் ஆர்ட்ரி அந்த ப்ரோக்கன் நெக்கில் அந்த இது பிளட் வெசலில் கண்டுபிடிச்சி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸை வச்சு அவனுக்கு ஹாஸ்பிட்டல் தானே கொண்டு போகணும், ஏன் இங்கே வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவனு இல்லை போகிற பிளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது, போகிற வழியில் அவன் இறந்துருவான் அப்படின்ட்டு பாக்ஜினா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ இதனால் இப்பயே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓ ஓகே நான் சியோலுக்கு வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்தகில் பின்னாடி நின்றுட்டுருக்கான். சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வந்து அசிஸ்ட் பண்ண அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கடைசியில் ஜங்கல் மீது வந்து ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. லியேசன் வந்து பின்னாடிலேருந்து கைட் பண்ணிட்டுருக்காரு, என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நைஃப் வச்சு அந்த கழுத்தில் வந்து ப்ரோக்கன் கிளாஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து கோடு போடுறாங்க. கோடு போட்டு கையாலே அந்த பிளட் வெசல் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளே விட்டு அந்த பிளட் வெசல் வந்து கையாலே கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து ஃபிங்கர்ஸில் தெரியும், டியூப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லேசங்க இந்த பக்கம் வந்து பாக்ஜின் அசஸ் பண்ணிட்டுருக்காங்க, இந்த பக்கம் வந்து அந்திகள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. மாறி 2 பேரும் அசஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் கடைசியாக வந்து அந்த பிளட் வெசல் வந்து கண்டுபிடிச்சா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, பிளாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் பண்ணியாச்சு, இதை தான் அவனோட ப்ரொசீஜர் பண்ணியாச்சு. சிசர் மாதிரி இருக்கு பாருங்கள் வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே யூன் சோல் வந்து சொல்கிறாங்க, டோங்கை பற்றி நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து கங்ஜோன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு பையன் வந்து சொன்னான் அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து மீறி ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி போகிறாங்க. எங்கே சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் இங்கே வந்து 2 பேரும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜீவன் அப்பா சொல்கிறாரு, நான் அவன் கூட போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை கூடாது, நீங்களும் வந்து பேஷண்ட் தான், அதனால வந்து இன்னொரு ஆம்புலன்ஸ் இருக்குது அதில் வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு சொல்லும்போது, சரி நான் வந்து பத்திரமா அவனை கூட்டிகிட்டு போகிறேன், எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லியேசங் சொல்கிறாரு. பாக்ஜினா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் வந்து எங்களோட இன்னொரு ஆம்புலன்ஸில் வாங்க, இதில் வேண்டாம், அதில் போட்டோம், அதில் அவங்க கூட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் உங்களை நம்பி தான்
தான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஆம்புலன்ஸில் ஏறி அவர் போகிறாரு. அப்புறம் ஜானல்மியும் லியேஸாவும் இந்த ஆம்புலன்ஸில் ஜீவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் 2 ஆம்புலன்ஸாக கிளம்ப போயிட்டுருக்கு. அப்புறம் போகிற வழியில் ஜீவனோட அப்பா கேட்குறாரு பாக்ஜினா கிட்ட, அந்த டாக்டருக்கு என்னாச்சு, அவர் ஏன் அப்படி ஒரு மாதிரி நடுங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நல்ல டாக்டர், அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஜினா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கீழே என்ன பண்ணிடுறான், அவன் வளரிட்டான், அவருக்கு வந்து PTSD இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஏன்னா டாக்டருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா, அவர் என்ன பண்ணுறது பார்த்து எல்லோரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். இந்த மாதிரி நிறைய இது பார்க்குறதுனால, ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி கேஸ் நிறைய பார்க்குறதுனால, எமர்ஜென்சி பார்க்குறதுனால இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். பாக்ஜினா சொல்கிறாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, அவர் நிறைய திங்ஸ் பார்க்கறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டாரா, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் நல்லா பார்ப்பாரு, நல்ல டாக்டர் அப்படின்ட்டு சொல்லும்போது, அவர் கண்டிப்பாக ஜீவனை சேவ் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சொல்கிறான், ஆமாம் அவர் கரெக்டு தான், நல்லா கரெக்டாக தான் சொல்கிறாங்க, அவர் நல்ல டாக்டர், கண்டிப்பாக அவர் சேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிரிச்சிட்டே சொல்லணும். பரவாயில்ல பாக்ஜினா பார்க்குறாங்க, பரவாயில்லடாப்பா இவனை நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆம்புலன்ஸில் வந்து லியேஸாங்கும் ஜானல்மியும் போயிட்டுருக்காங்க. அவர் கேட்குறாரு, நீ என்ன பைத்தியமா, எதுக்கு நீ போன ஆள் ஏன் திரும்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. உன்னால் எப்படி வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஜானல்மி சொல்கிறாங்க, நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன பாராட்ட மாட்டேறீங்க, ஆனால் திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, வெரி குட், நல்லா தான் பண்ணியிருக்கேன், சரி இப்போ சொல்லி எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நான் பூசான் ஏர்போர்ட்டுக்கு போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சப்ளைஸ்லாம் நிறைய அப்படியே கூச்சி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து சியோலுக்கு கொண்டு போகிறதா சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், மின்சோல் வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு கொண்டு போய் சேர்த்துட்டு நான் வந்து அதில் ஏறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்க்குறாரு. அப்புறம் எப்படி இந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இதுவா, நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு டக்குன்னு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே பைத்தியம் தான் நீ, எல்லோரும் இங்கேருந்து போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடானா போயிட்டு திரும்பி அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஜானல்மி சொல்கிறாங்க, பரவாயில்ல, நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் வந்து டாக்டராக இப்போ தான் கரெக்டாக இருக்கேன், நான் டாக்டராக வாழலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்னோட லைசன்ஸ் வந்து வெறும் பேப்பர் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லியேசன் சொல்கிறாரு, இன்னும் முடியல, இவனை கூப்பிட்டு போகணும், ஃபஸ்ட்டு அவனுக்கு கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எல்லாம் இன்னும் அவனை அதுக்கப்புறமா அவனை டேக் கேர் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜானல்மி சொல்கிறாங்க, அதுதான் இங்கே ப்ராப்ளமே, நீங்கள் எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது அது, PTSD தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் ஆமாம் அப்படின்ற மாதிரி அப்படியே எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கார். அப்புறம் கரெக்டாக வந்து இவன் கான்ஷியஸ் ஆகிடுறான், ஜீவன் வந்து கான்ஷியஸ் ஆகிடுறான். அப்புறம் அவன் வந்து பேசுகிறான், எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் பெயின் தாங்க முடியல அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கான். சரி ஓகே, கொஞ்சம் நேரம் இரு, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியேசன் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. ஜீவன் சொல்கிறான், நான் வாழணும் அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு லியேசன் சொல்கிறாரு, உனக்கு ஒன்று கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கு கண்டிப்பாக நான் சேவ் பண்ணுவேன், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு லியேசன் உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் சொல்கிறாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது, இது கவலைப்படாத, நீ பேசாமல் இரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். பேசினா உனக்கு தான் வலிக்கும், அதனால் அமைதியாரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி அவனும் அமைதியாக அப்படியே படுத்துக்கிறான். இதோட அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக எப்படி ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ, பாய்.